ஜீவா, இயக்குனர் எம் பாரதிராஜா அவர் செய்த திரைப்புரட்சி எத்தகையதாக நீங்கள் நினைக்கிறீங்க? இயக்குனர் ராசி அழகப்பன் திரைத்துறையை சார்ந்தவருங்கிற முறையில் அவங்களுக்கு அந்த கலை நேர்த்தி குறித்தெல்லாம் அதிகம் தெரியும் நம்மளை விட. நான் ஒரு சமூக பார்வையாளராக, ஒரு மானுட சிந்தனையாளராக பாரதிராஜாவை பார்ப்பது, அவர் அதுவரை இருந்த மரபுகளை உடைத்தார். குறிப்பாக சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக மட்டுமே படம் எடுத்த ஒரு இயக்குனர் பாரதிராஜா. அவருடைய எல்லா படங்களுமே காதலை உயர்த்தும், சாதியை தாழ்த்தும். சாதிய அருவருப்பானது, அசிங்கமானது, கொடூரமானதுன்னு சொன்ன பாரதிராஜா மட்டும்தான். வேற யாரும் இப்போ வரைக்கும் இவ்வளவு அழுத்தமாக சாதியை எதிர்த்ததே கிடையாது. 1977-78 அவர் அந்த கிழக்கே போகும் ரயிலில் அம்பேத்கரை மேற்கோள் காட்டி படம் எடுத்த ஒரே இயக்குனர் இவர் தான், பாரதிராஜா தான். 77-78 யார் அம்பேத்கர் பேரை சொன்னாங்கன்னு தெரியல. தமிழ்நாட்டில் 90களுக்கு பிறகு, அம்பேத்கர் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அம்பேத்கர் அரசியல் களத்தில் பெரிய லெவலில் வர்றார். அதுக்கு முன்னாடியே கலைஞர் இது பண்ணாங்க. அது ஒரு அரசியல், திராவிட இயக்கம். சினிமாவில் அம்பேத்கரை காண்பித்தது இவர் தான். இந்த கிழக்கு போறையில் இவர் தான் முத அம்பேத்கர் பேரை சொன்னவர் பாரதிராஜா தான். ஒரு நாவிதர் சமுதாயமும் ஒரு கல்லர் சமுதாயத்து பெண்ணும் காதலிக்கிற மாதிரி துணிச்சலா படம் எடுத்தவர் 77 அவர் தான். கிராமம்ங்கிற அவரை கிராமத்து இயக்குனர் சொல்லுவாங்க. கிராமத்தின் பழமைவாதத்தை சாடுவார், கிராமத்தின் சாதியை சாடுவார், கிராமத்தின் ஆணாதிக்க மனநிலை, பஞ்சாயத்து கும்பல் மனநிலையை சாடி இருக்காரு. இவங்க கிராமம்னோடனே இவர் கிராமத்தினுடைய எல்லா பிற்போக்குத்தனங்களையும் கொண்டாடுபவர் கிடையாது. அவர் கிராமத்தினுடைய எல்லா அழுக்குகளையும் அடித்து தோய்த்து காண்பித்தவர் பாரதிராஜா. கரும்புலி செம்புலி குத்துறது, பெண்களை எப்படி இழிவாக நடத்தும், எந்தெந்த சாதிக்காரன் என்னென்ன மாதிரி இது எல்லாத்தையும் உடைத்தவர். ஒரு மிகப்பெரிய சனாதன எதிர்ப்பாளர் பாரதிராஜா தான். வேதம் புதிது, சங்கரமடம் அந்த படத்தை வெளியிடவே கூடாதுன்னு சொல்லுது. உடனே அவர் சொல்கிறாரு, நீ வெளியிடுவியா சார்? சங்கராச்சாரியாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு படத்தை வெளியிடுங்கிறப்ப பாரதிராஜா கேட்டார், உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு எதுக்கு படத்தை வெளியிடணும்? அந்த படச்சுருளையே நான் ரோட்டில் போட்டு கொளுத்துறேன் சொன்னது பாரதிராஜா. அப்புறம் எம்ஜிஆர் சிஎம் அவர் கூப்பிட்டு சத்யராஜோட உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு நான் அந்த படத்தை கொண்டு வரேன்னாரு. அதுதான் எம்ஜிஆர் பார்த்த கடைசி படம். 86-87, அவர் 87 இறந்துட்டார். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய புரட்சியெல்லாம் செஞ்சது யாருமே கிடையாது. அந்த படத்தில் சங்கராச்சாரியாரை எதுக்கு 4 பேர் தூக்கிட்டு போகிறீங்க, ஏன் இறந்து நடந்து போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதெல்லாம் பெரிய புரட்சிங்க. உங்கள் ஊரில் இன்னைக்கு படங்கிற பேரில் இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து யார் வேணாலும் படம் எடுத்துடலாம், ஒரு முற்போக்கு அடையாளம் கிடைச்சிரும். அதனுடைய உச்சாணி கொம்பாவும் சாதியை தோற்றுவிக்கிற இடமா இருக்கக்கூடிய அக்ரகாரத்தினுடைய அந்த ஆதிக்கத்தை எதிர்த்து படம் எடுத்ததெல்லாம் பாரதிராஜா மாதிரி வேற யாரும் கிடையாது. அடிச்சு சமரசம் இல்லாமல் அடித்தார். அப்புறம் வேதம் புதிலெல்லாம் அந்த கடைசியில் அந்த பிராமண சிறுவன் தான் ஏதோ இவர் திருத்துற மாதிரி, அது நமக்கு விமர்சனம் உண்டு. ஏன்னா இப்போ இவர் பிராமண சிறுவன் பூனலை கடைசி வரையும் போட்டுருப்பாப்ல, இவரை சொல்லிட்டு தான் பூனல் அங்கே போகும். அது ஒரு விமர்சனத்துக்குரியன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுவே பெரிய விஷயம் இல்லை. அந்த பிராமண சிறுவன் தேவரை திருத்துற மாதிரி காட்சி இல்லைன்னா வெளியே விட்டுருக்க மாட்டாங்க அந்த படத்தை. அவ்வளவு போராட்டங்களுக்கு இடையில கொண்டு வந்தவர். அது மட்டும் இல்லாமல் பெண் விடுதலையை அவர் அளவுக்கு பேசுனது யாருமே கிடையாது. தாலி திருமணம் பண்ணதுக்கு பிறகு தாலி அறுத்து போட்டு வா, விரும்பின பையனோட வாழு, இந்த சமுதாயத்துக்காண்டி பிடிக்காத கணவனோட வாழாதுன்னு சொன்ன புரட்சிகர படம். அதுவும் 1900 புதிய வார்ப்புல 77-78 புதிய வார்ப்பு. யார் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல நீ புருஷனை விட்டுட்டு வா, அதுதான் பெண்ணிய புரட்சி. அடிமைத்தனமா கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் வாழாத, தாலி கட்டினதுக்கெல்லாம் அப்படி அடிமையா இருக்காதுன்னு சொல்லி எடுத்தவர். பெரிய புரட்சிகர விஷயம். அதுக்கப்புறம் 15-20 வருஷம் கழிச்சு இவங்க சின்ன தம்பி, தாலி புதுசு, புருஷ லட்சணம்னு தாலியை வச்சு தான் படம் எடுத்து சினிமா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பிற்போக்குத்தனத்தை அன்னைக்கே உடைச்சவர் பாரதிராஜா. தாலியாருன்னு சொன்னார். அலைகள் ஓய்வதில் பூனலை அறுத்து போட்டு வாங்கினார். அந்த சாதியவாதிகளிடம், எப்பா நாங்கள் 2 லவ் பண்ணுறோம், உனக்கு என்ன அந்த பூனல் பிரச்சனை, அந்த பிள்ளைக்கு அந்த சிலுவை பிரச்சனையா, 2 அறுத்து தூக்கி போடு. சாதி அடிப்படைவாதிகள் மத அடிப்படைவாதிகள் பதறினாங்களே, பூனலையும் சிலுவையும் அறுக்கிறாங்களான்னு. அதனால் எதையெல்லாம் இந்த அடிப்படைவாதிகள் தொட பயந்தாங்களோ அதையெல்லாம் அறுத்தெறிஞ்சவர். எப்போ? 55 வருஷத்துக்கு முன்னாடி. யாரும் செய்யாத புரட்சி. ஆனால் பாரதிராஜா சாதாரண நபர் கிடையாது. அதனால தான் அன்றைய கால பத்திரிகைகள் யார் கையில் இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இவர் எழுதுனாங்க, பட்டிக்காட்டான் இந்த வாய்க்கா வரப்போ வச்சா அந்த ஆளுக்கு வேறு படம் எடுக்க தெரியாதுன்னு. எடுத்தாரு பாருங்க, சிவப்பு ரோஜாக்குன்னு ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு படம், டிக் டிக் டிக்னு ஒரு படம், ஒரு கைதியின் டைரின்னு ஒரு படம். மறந்துட்டாங்க. இவரப்போ சிட்டி டைப்பில் எடுக்கிற, மயிலாப்பூர் பேசுகிற, சென்னை பேசுகிற படம் எடுக்கிற யாராலையும் பாரதிராஜாவுடைய ஆண்டிப்பட்டியும் நக்கலப்பட்டியும் தேனியை வச்சு படம் எடுக்க முடியாது. ஆனால் தேனி உசிலம்பட்டி வச்சு எடுக்கிற இவர் டிக் 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 எடுத்தார், சிவப்பு ரோஜாக்கள் எடுத்தார், ஒரு கைதியின் டைரி எடுத்தார். எங்க சிட்டி சைடு எடுத்த இவங்க இயக்குநர்கள் யாரையாவது இவர மாதிரி ஒரு கிராமத்து படம் எடுக்க சொல்லுங்க. அதனால பாரதிராஜா அவருடைய போராட்டங்கள்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ பசும்பொன் மாதிரி படங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாதியை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி சில விமர்சனங்களும் அவர் மேல இருக்குது இல்லை? அந்த விமர்சனங்களை எப்படி நம்ம பசும்பொண்ணுன்னு பேர் வச்சதுனாலேயே பலருக்கு அந்த படம் சாதிய படம் நினைச்சுக்கிறாங்க. பசும்பொன்ங்கிறது எல்லா சமூகத்திலும் வாழக்கூடிய ஒரு பகுதி. ராமநாதபுரம் கமுதி பக்கம் போனீங்கன்னா தெரியும்.
இவங்களுக்கு அந்த பசும்பொன் அப்படின்னோடனே ஓ எல்லாம் மறவர் சாதி படம் போல, அப்படி கிடையாது. இன்னொன்று நான் வெளிப்படையாக கேட்குறேன், பசும்பொன் படத்தில் அந்த கதைங்கிறது மறவரை வச்சு தான் எடுக்க முடியும். மறவர் சமுதாயத்தில் உங்களுக்கு அறுத்து கட்டுற கல்ச்சர் பிரமலை கல்லர்கள்ட்டையும் பொண்டைங்குட்ட மறவர்கள்ட்டையும் தான் அந்த பழக்கம் இருக்குது. அது வந்து புரட்சிகளால் வரல, இயல்பாகவே அந்த சமூக பழக்க வழக்கம் இருக்குது. ஒரு பெண் வந்து விதவி ஆகிட்டா உடனே கல்யாணம் பண்ணுறது, பிடிக்கலைன்னா அத்து விட்டு வான்னு சொல்கிறது, நீ அடங்கி போ என்று சொல்வது சனாதனம். உங்களுக்கு சாதி படிநிலை உயர உயர பெண்ணை வந்து அடிமைப்படுத்துவாங்க. சாதி படிநிலை கீழே போயில பெண்ணுக்கான ஒரு ஒரு சமத்தன்மை இருக்கும், அது அந்த சமூகத்தில் இருக்குது. அதை வந்து அவர் காமிச்சிருந்தார். அதில் வந்து நல்லா கவனிச்சு பாருங்க, சிவாஜி வந்து அப்பயே சொல்லுவார், புருஷன் செத்து போயிட்டா என்ன, குழந்தை இருந்தா என்ன, இன்னொரு வாழ்க்கை வாழு, இப்படியோ வாழ போறேன்னு சொல்லுவார். ராதியா பயப்படுவாங்க, அது பிரபு அடுத்த தலைமுறை, அவன் வந்து ஒத்துக்கு மனசு வராது. அது எப்படி நம்ம அம்மா இன்னொரு ஆம்பளையை கல்யாணம் பண்ணுறது, சராசரி ஆணாதிக்க மனநிலையில் அந்த தலைமுறை இருக்கும். ஆனால் அந்த சமூகத்தில் 3வது தலைமுறை பழைய தலைமுறையாக அதை ஏற்றுக்குவாங்க. அப்போ இது அந்த சமூகத்தை வச்சு தான் எடுக்க முடியும். அந்த சமுதாயத்தில் அப்படி ஒரு கல்ச்சர் இருக்கு, அறுத்து கட்டுற கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதை காமிச்சார். அந்த படம் எவ்வளோ முற்போக்கான படம், அந்த படத்தை சாதிய படம்னு உங்க சுருக்குறாங்க. ஏங்க விதவைக்கு பொட்டிட்டு பூச்சுடுவோனே கடவுள்னு சொல்லி தாங்க அந்த படம் முடியும். எந்த சாமியும் பொண்ணுக்கு குங்குமத்தை தராது, விதவிக்கு திருநூறை தரும். ஆனால் குங்குமத்தை தரவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி முடியும். அப்போ மறுமணத்தை ஆதரிக்குது, பெண்ணுரிமையை பேசுது. அதை விட்டுட்டு பசும்பொண்ணுன்னு பேர் இருக்கு, அதனால அது சாதிய படம்னா அந்த சாதி அமைப்பை வச்சு தானே எடுக்க முடியும். அந்த சாதி அமைப்பு உள்ள சிக்கலை தானே எடுக்கிறாரு. இல்ல அதுல வர பாடல்களை சொல்லி விமர்சனம் சொல்லுவாங்களா, அதை சொல்றேன். இப்படி பார்த்தா எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு கேட்கிறேன், அவர் சொந்த சாதியை தான் விமர்சனம் பண்ணி எல்லா படமும் எடுத்தார். கருத்தம்மா தங்களுடைய பிரமலை கலர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பெண் குழந்தையை கொலை பண்றாங்கன்னு எடுத்தார். மற்ற சமூகத்தை பத்தி எடுத்தாரு. சொந்த சாதி அவங்க அம்மாவுடைய பேர்ல வந்த படம், சொந்த சாதியை விமர்சனம் பண்ணி படம் எடுத்தார் கருத்தம்மா. கிழக்கு சீமையிலே இந்த மாதிரி எங்க சமூகத்துல இன்னும் அங்காளி பங்காளி சண்டை, தங்கச்சி மச்சான் சண்டை, கோழிக்கு சேவல் விட்டு சண்டை, இப்படி இருக்கிறாங்க எங்க பயலுக அப்படின்னு எடுத்தது யாரு? சொந்த சாதியை விமர்சனம் பண்ணி அவருடைய எல்லா படமும் கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன்லேயே அந்த அவங்களெல்லாம் காமிப்பார், இன்னொரு குரூப்பையும் இப்படி காமிப்பார். அப்போ சொந்த சமூகத்தை சுய விமர்சனம் செய்து கடைசி டைட்டில் போடுவார், இந்த வக்கரங்களுக்கு முற்றுகையிடுங்க, இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த சாதி பெருமை பேச போறீங்க அப்படியெல்லாம் பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, கிழக்கு சீமையிலையும் தாலி அறுத்துரும் ராதிகா, உனக்கு நான் பொண்டாட்டியா சாகிறத விட எங்கள் அண்ணனுக்கு நான் சாப்பிட்றேன், தாலியை அறுத்து எரியும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய மரபுகளை உடைக்கிற, இதெல்லாம் பெரியாரிய கருத்து, ஒரு மார்க்சிய கருத்து இல்லையா? எல்லா படத்துலையும் ஏன் முதல் மரியாதை அந்த சாதி படம் தான், தேனி மாவட்ட கல்லர் கதை தான். அதில் என்ன வரும், ஒரு நாடோடி பெண்ணுக்கும் இவங்க சமூகத்து பெண்ணு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவார். வடிவுக்கரசி கத்துவாங்க, அப்போ தான் வைரமுத்து சாங்கு சாதி மத பேதமெல்லாம் முன்னவங்க செஞ்ச மோசங்கிற வரி வரும். எல்லா படத்துலையும் சாதி தப்பு, காதல் சரி, இதை மட்டும்தானே ஒரு படத்தில் சொல்கிறாரு. அவருடைய படங்களில் அந்த புதிய வார்ப்புகளில் நாவிதர் சமுதாயமும் ஒரு கல்லர் சமுதாயமும் அம்பேத்கரை முதல் பயன்படுத்தினது, எல்லா இதுலையுமே சாதி தப்புங்கிறது மட்டும்தான் பாயராஜா பதிவு செஞ்சிருக்காரு. ஆனால் அவருக்கு அந்த சாதிய முத்திரையை வந்து திட்டமிட்டு பதிவு செய்கிறாங்க. அது ரொம்ப மேலோட்டமான பார்வை. ஆழமாக பார்த்தா அது முழுக்க சாதிக்கு எதிராக மட்டும்தான் அவர் எல்லா படமும் எடுத்திருக்காரு.